ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைவ் ஏபிஐ பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜேக்வரியில் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஏபிஐ எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா ஒரு செலக்டட் எலிமெண்ட்டையும் ஒரு ஈவெண்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த கூட நல்லா பாருங்கள், பட்டன்றது ஒரு செலக்டட் எலிமெண்ட். இந்த பட்டன் கூட ஒரு ஈவெண்ட்டை கிளிக் ஈவெண்ட்டை நான் அட்டாச் பண்ண போகிறேன். எப்படின்னா லைவ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் மெத்தட் வந்து டெப்ரிகேட் ஆகிடுச்சு. இது நோ மோர் இன் யூஸ். 1.7 வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1.9 அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆன் மெத்தடை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைவ் மெத்தடுக்கு பதிலாக ஆன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், சேம் பிஹேவியர் தான் இந்த ஆன் மெத்தடும் கொடுக்கும். ஓகேவா? இதுதான் லைவ் மெத்தடுடைய சின்டாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். 3 பேராகிராஃப் இருக்குது இங்கே. ஓகே, ஒரு 3 பேராகிராஃப், ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா அந்த பேராகிராஃப் வந்து ஸ்லைட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் சினாரியோ. இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனையும் கிளிக் ஈவெண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா லைவ் ஏபிஐ யூஸ் பண்ணி. ஸோ பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ டெமோ பார்க்கலாம். இதுதான் இந்த 3 பேராகிராஃப். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லைவ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், பேராகிராஃப் ஸ்லைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்லைட் ஆகிடுச்சு. எப்படின்னா பட்டனை நான் கிளிக் ஈவெண்ட் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். எப்படி அட்டாச் பண்ணால் லைவ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.